இன்றைய சிந்தனை. நாங்கள் எங்களுடைய ஜாதக நிலையை எடுத்துக்கொண்டோமானால், ஜாதகத்திலே ஒரு மனிதனுடைய வாழ்வியலிலே எந்தெந்த காலத்திலே என்னென்ன நடக்கப் போகின்றது என்பதை துல்லியமாக குறிப்பிட்டிருப்போம். ஜாதகத்தினுடைய கோசார பலங்கள், மகாரிஷி பலங்கள், கிரகசாரங்கள் இவைகளின் மூலமாக ஒரு மனிதனுடைய நடைமுறைகளை ஓரளவுக்கு தெளிவாக கூறக்கூடிய வல்லமைகளை ஜாதகம் காட்டி நிற்கின்றது. ஜாதகம் எல்லோருக்கும் சரியாக துல்லியமாக அமைகின்றதா என்றால் நிச்சயமாக அமைகின்றது. ஆனால் எங்களுடைய நடைமுறைகள், எங்களுடைய நடைமுறை செயல்பாடுகள் மூலமாக அந்த ஜாதகத்தினுடைய பலன் எங்களை முழுமையாக சாரக்கூடிய நிலையை நாங்கள் தான் தவறவிடுகின்றோம். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு நடைமுறை இருக்கின்றது. அந்த நடைமுறைகள் மாறுகின்ற பொழுது, அந்த நடைமுறைகள் சீராக இல்லாமல் இருக்கின்ற பொழுது, ஒரு தெய்வீகத்தன்மையோடு இருக்கின்ற வாழ்க்கையிலே நாங்கள் மிருகத்தன்மைகளையும் அசுரத்தன்மைகளையும் சேர்க்கின்ற பொழுது அதற்குரிய பலாபலங்கள் எங்களுக்கு அதிகமாக அமைந்து விடுகின்றன. எனவே ஜாதகத்தினுடைய அதிர்ஷ்டமான பலங்கள், நன்மையான பலங்கள் எந்த காலத்திலும் எம்மை வந்து சாரும், எம்மை வந்து அடையும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. ஆனால் அந்த நிலைகளை மாற்றிக்கொள்வதற்கு நாங்கள் எங்களுடைய நடைமுறைகளை பயன்படுத்துகின்றோம். இந்த நடைமுறைகளின் மூலமாக நட்பலாபலங்கள் எங்களை வந்து அணுகுவதற்கு தாமதமாகின்றது, அல்லது முழுமையாக நம்மை சேராமல் போகின்றது. இதற்கெல்லாம் நாங்களே நடைமுறையாளராக மாறிவிடுகின்றோம். எங்களுடைய செயலும் எங்களுடைய நடைமுறைகளும் தான் ஜாதகத்தை எங்களோடு இணைத்துக் கொள்வதிலும் எங்களை விட்டு விலக்கிக் கொள்வதிலும் செயல்படுத்துகின்றோம். எனவே இந்த உயரிய பண்பியல் வாழ்வுகளை நாங்கள் நல்ல முறையில் கொண்டு வருவதற்கு ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். ஜாதகம் என்பது முழுமையான ஒரு செயல்பாடு. எங்களுடைய வாழ்க்கையை நல்வழிப்படுத்தி நாங்கள் நல்ல முறையிலே வாழ எங்களுக்கு மிக மிக உன்னதமான பலன்களை தருகின்ற ஒரு அற்புதமான அமைப்பு இந்த ஜாதக கட்டம். அதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு செயல்பட்டோமானால் நல்ல முறையிலே எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்லலாம். அதற்குரிய எங்களுடைய நடைமுறை தான் அதுக்கு முக்கிய காரணமாக அமைகின்றது. நன்றி. யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு.